வணக்கம். இந்தியாவோட டாப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை இருக்கா? அப்படின்னா நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரோட 2026 ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்க்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். மொத்தமா பாத்தீங்கன்னா 105 ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். ஆமா, 105. இந்தியா முழுக்க இருக்கிற யங் ரிசர்ச்சர்ஸ்க்காக பார்க் இந்த வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு சூப்பரான சான்ஸ். சோ ரெடியா இருங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த பிஏஆர்சி ஃபெலோஷிப்னா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் இதுக்கு நீங்க எலிஜிபிளானு செக் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமான தேதிகள் என்னென்னு சொல்றேன். ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணணும், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், கடைசியா செலக்ட் ஆனா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு எல்லாத்தையும் பத்தி விலாவரியா பார்க்கலாம். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இந்த பிஏஆர்சி ஃபெலோஷிப்னா என்ன? இது வெறும் ஒரு வேலை மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. இது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்புன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். இந்த ஃபெலோஷிப் யாரு கொடுக்கறாங்கன்னா, நம்ம இந்தியாவோட பெருமையான பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், அதாவது பிஏஆர்சி. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை தான். ஆனா ஒன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு தற்காலிக ஃபெலோஷிப். அதோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 4/2026 RV. இப்ப நாம அப்ளிகேஷன்லயே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ண தேவையான தகுதி இருக்கான்னு பார்க்கலாம். நான் சொல்ல போற ஒவ்வொரு பாயிண்டையும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. முதல்ல ஏஜ் லிமிட். ஜெனரல் கேட்டகரிக்கு மேக்ஸிமம் 28 வயசு. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வயசை ஆகஸ்ட் 1, 2026 அன்னைக்கு என்னவோ அதை வச்சு தான் கணக்கு பண்ணுவாங்க. அதனால அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க வயசை கரெக்டா கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனா கவலைப்படாதீங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தா 5 இயர்ஸ், ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களோட கேட்டகரி பொறுத்து நீங்க இங்க பாக்குற மாதிரி 10லிருந்து 15 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அடுத்து படிப்பு. நீங்க சயின்ஸ்ல டிகிரி முடிச்சிருக்கணும். குறிப்பா சொல்லணும்னா எம்எஸ்சி, பிஎஸ்எம்எஸ், பிஎஸ் இல்லனா பிஎஸ்சி இந்த மாதிரி டிகிரிஸ் எல்லாம் எலிஜிபிள். உங்க டிகிரி இதுல வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எல்லா தகுதியும் உங்களுக்கு பொருந்துதா? சூப்பர். சரி, இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் டேட்ஸ். இந்த தேதிகளை இப்பவே உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டைம் ரொம்ப கம்மி. நல்லா கவனிங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் மார்ச் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி மார்ச் 31ஆம் தேதியோட முடியுது. அப்படின்னா உங்களுக்கு 3 வாரம் தான் டைம். கடைசி நேரத்துல சர்வர் பிஸி, டெக்னிக்கல் பிரச்சனைன்னு எதுவும் வராம இருக்க முடிஞ்ச வரைக்கும் வாரத்திலேயே அப்ளை பண்ணிருது பெஸ்ட். ஓகே, இப்ப ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்ல, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிஆர்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டான bark.gov.in போங்க. அங்க கேரியர்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். நான் சொல்ற ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சிருங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடியா வச்சுக்கிட்டு அப்புறமா அப்ளிகேஷனை கவனமா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு 500 ரூபாய். ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நீங்க ஒரு பெண்ணா இருந்தாலோ இல்ல எஸ்சி, எஸ்டி, முன்னாள் ராணுவ வீரர், மாற்றுத்திறனாளி இந்த கேட்டகரியில வந்தாலோ உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஆமா, 0 ஃபீஸ். சூப்பர், நீங்க சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். வாழ்த்துக்கள். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? உங்க அப்ளிகேஷனை எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு இப்ப பார்க்கலாம். செலக்ஷன் மெத்தட்ல 2 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்டிங். அப்படின்னா என்னன்னா, உங்க படிப்பு, மார்க்ஸ் இதையெல்லாம் வச்சு தகுதியானவங்களை மட்டும் ஃபில்டர் பண்ணுவாங்க. அப்படி ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு 2வது ஸ்டெப் இன்டர்வியூ. இங்க தான் உங்க நாலேஜையும் ரிசர்ச் மேல உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டையும் நீங்க காட்டணும். இங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம், அதை நான் கிளியர் பண்றேன். செலக்ஷன் ப்ராசஸ் வெறும் ஷார்ட் லிஸ்டிங், இன்டர்வியூன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ஹால் டிக்கெட் இமெயில அனுப்புவோன்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஸோ ஒருவேளை ஏதாவது ரிட்டன் டெஸ்ட் இருக்குமோன்னு சந்தேகம் வரலாம். இதுக்கான கரெக்டான டீட்டெயில்ஸ்க்கு நீங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை பார்த்துட்டு ரொம்ப நல்லது. இவ்வளவு கஷ்டப்பட்டு செலக்ட் ஆகிட்டா என்ன கிடைக்கும்? வாங்க, எல்லாருமே ஆவலா எதிர்பார்க்குற அந்த பகுதிக்கு வருவோம். இந்த ஃபெலோஷிப்போட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை கேட்டா கண்டிப்பா இன்னும் நல்லா படிக்கணும்னு தோணும். செலக்ட் ஆகிற எல்லா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஸுக்கும் மாசம் 37,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு யங் ரிசர்ச்சரா உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது செலவை பத்தி கவலைப்படாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்த இது ஒரு அருமையான ஸ்டார்டிங் பாயிண்ட். போஸ்டிங் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மும்பைல தான் இருக்கும். ஏன்னா பிஏஆர்சியோட ஹெட் ஆஃபீஸ் அங்க தான் இருக்கு. ஆனா இந்தியாவில் இருக்கிற மற்ற சென்டர்ஸ்லயும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால நீங்க இந்தியா முழுக்க இருக்கிற சயின்டிஃபிக் கம்யூனிட்டியோட கனெக்ட் ஆகலாம். ஸோ இந்தியாவோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல உங்க சயின்ஸ் பயணத்தை ஆரம்பிக்க இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே ஒரு கேள்விதான், ரிசர்ச் ஃபீல்டில் உங்க பிரைட் ஃபியூச்சருக்கான இந்த முதல் அடியை எடுத்து வைக்க நீங்க ரெடியா? யோசிச்சு முடிவெடுங்க.
உங்க எல்லா முயற்சிகளுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.